திருமந்திரம் 6ஆம் தந்திரம் 3வது அத்தியாயம் நேயம் நாதுரு நாணம். இந்த டாபிக்ல 1606 என்று நாம் சிந்திக்க உள்ளோம். இந்த ஆன்மீக பயணத்துல அறிவு, அறியப்படுபவன், அறியப்படும் பொருள் மூன்றுக்கும் உள்ள உறவை ஒரு ஒன்றிணைச்சு காமிக்கிறார். மூன்றுத்தையும் எப்படி ஒன்னாக்குறது, கலவையாக்குறது, மிக்ஸ் பண்றது, ஒன்றுமில்லாத ஆக்கிறது அப்படின்ற மாதிரி. நேயத்தே நின்றோர்க்கு நாண ஆதி நீங்கிடும், நேயத்தில் நாது ஒரு நேயத்தில் வீடு ஆகும், நேயத்தின் நேயத்தை உற்றவர் ஆயத்தின் நின்ற அறிவு அறிவோரே. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நேயம் அப்படின்னா அறியப்படும் பொருள், சிவபரம்பொருள். நமக்கு இந்த இடத்துல கோல் சிவம் தான். கார் வாங்கறது, பதவி வாங்கறது, முக்தி நிலை, அதான் நமக்கு அறியப்படும் பொருள். அறிபவன் யாருன்னு நாம ஆன்மா, ஆமான்னு கூட சொல்லக்கூடாது, உயிர், ஆன்மா அல்லது உயிர். அந்த டெப்த்துக்கு போனாதான் மேல அந்த ஹைட்டுக்கு போக முடியும். அப்ப இந்த அறிவுன்றது நேற்றுக்கு சுகிசிவம் டீச்சர் ஒண்ணு கேட்டோம். அறிவு அதிகமாக அதிகமாக தான் அன்பு அதிகமாகும். அப்ப அந்த மெச்சூரிட்டி எக்ஸ்டர்னல் கொண்டு போய் அன்புல நிற்கும் போது சிவத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கருவியாக அது பயன்படும் அப்படின்றதுதான் அவரு சொல்ல வர்றாரு. நேயத்தே நின்றோருக்கு நானாதி நீங்கிடும். சிவத்தை நம்ம மனதுல கலக்கின்ற நிலை, கலந்து போகின்ற நிலையில நம்ம வந்துட்டோம்னா இந்த நான்றது மறைஞ்சிரும். ஆராய்ச்சி பண்ண மாட்டோம், இது இப்படியாது அப்படியாது என்னவாது என்னமாக்கா அப்படிலாம் ஆராய்ச்சி பண்ண மாட்டோம். தேடுபவன் தேடப்பெறும் பொருள் எல்லாமே நமக்கு ஒன்னாயிடும். நியாயத்தில் நாதுரு நேயத்தில் வீடாகும். அப்ப நம்ம சிவத்தோட போய் ஆன்மா அடங்குதுன்னு வச்சுக்கீங்களா, அதான் ஃபைனல் ஸ்டேஜ், எட்டர்னல் ஸ்டேஜ். அதுக்கு ஒரு முக்தின்னு பேரு. அந்த இடத்துல போயிட்டு நான் வேறு சிவன் வேறுன்னு இல்லை, வேதம் இல்லை. அப்புறம் நேயத்தின் நேயத்தை உற்றவர், அந்த திருவருள் கூட்டம் அல்லது அடியார் கூட்டம், அந்த கூட்டத்துல போய் நம்ம ஐக்கியமாயிட்டோம்னா அந்த பரம்பொருன்ற நுட்பமான சிவத்து கூட நம்ம இருக்கிறோம் அப்படின்றத உணர முடியும். உற்றவர் ஒன்றவராக ஆகின்றோம். ஆழத்தின் நின்ற அறிவறியாரோ அறிவறிவோரே அப்படின்னா இங்கதான் மையறிவு. அப்ப இறைவன் அப்படின்ற ஒரு ரியலைசேஷனோட கிடைக்கக்கூடிய அறிவு மையறிவு. அது கிடைச்சிச்சுன்னா அவனோட ஜாயின் ஆயிடும். அந்த நமக்கு அதாவது நம்மளை நம்மாவே மாற்றக்கூடிய ஒரு ஐக்கியம், நம்மளை அவனாக மாற்றக்கூடிய ஒரு ஐக்கியம், அவனோடு நம்ம தொடர்பு கொடுத்து இணைத்துக் கொள்ள கொண்ட ஐக்கியம், இதெல்லாம் இந்த சைவ சித்தாந்தத்துலதான் கிடைக்கும். இதுக்கு பேர் தசகாரியம்னு சொல்லுவாங்க. அதாவது அறிபவன் யாருன்னா ஆன்மா, அறிவுன்னா இந்த இடத்துல நாணம், அறியப்படும் பொருள் சிவம். இது நமக்கு தெளிவா இருக்கணும். அப்ப மறைந்திருக்கின்ற சிவத்தில் கரைந்து சிவமாக மாறும் ஒரு எல்லையற்ற பேரின்பம். ஓகேவா? மறைந்து இருக்கின்ற நமக்குள்ளே இருக்குது அந்த சிவத்தை கண்டுபிடிச்சு அதிலே மாறி அதுவே கரைஞ்சிடுறது. இப்போ எனக்கு இது வந்துச்சுன்னா நமக்கு எப்படி சிந்தனை வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஒரு புரிதல் கிடைக்கும் அப்படின்னாக்கா, நான் பொருள் பார்க்கின்றேன் அப்படின்றது போயிடும். அப்ப சிவஞானம் வரும், மூணும் மறைஞ்சிரும். இந்த ஆன்மா, நாணம், சிவம் அப்படின்றது 3 டிஃபரன்சியேஷன்ஸ் இருக்காது, மூணும் மறைஞ்சு ஒன்னா ஆயிடும். அதான் அந்த பிலாசபிக்கல் திங்கிங்கிறது அப்படின்றது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம்னா, பனித்துளி வருதுன்னு வச்சுக்கீங்களா, கடலை போய் உழுது. அப்போ கடல்ல வந்தா என்ன ஆயிடும், அவ்வளவுதான். கடல் வேறு, பனி வேறு, இது வேறு அது வேறுலாம் ஒண்ணும் சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் நாம சின்ன துளி, இந்த பிரபஞ்சத்துல மிக 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 சிறிய துளி. நாம அந்த ஈகோ இல்லாம அப்படியே ரிலாக்ஸா விட்டா அவன் திருவடியில தான் இருக்கிறோம், அவனாவே தான் இருக்கிறோம், திருவடி கூட கிடையாது, இறைவனாகவே தான் இருக்கிறோம். நாம அப்படியே கடல்ல அப்படியே கரைஞ்சிரும். இந்த இறைவனை அறிகின்றேன் இருக்கின்றது பாருங்க, இதான் அறிவே சிவமாதல். அந்த அறிவு ரொம்ப படிச்சு 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 அறிவு அதிகமான அன்பு அதிகமாகும், அன்பு அதிகமா 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 சிவமாயிடுறோம்.
சிவமாயிட்டோம்னா நானே சிவன்றத உணர ஆரம்பிக்கிறோம். அப்ப அகங்காரம் மறைஞ்சிருக்கு, நான்றது மறைஞ்சிடுறேன். அப்ப நானும் இறைவனும் அறிவும் கலப்பதுதான் முக்தி ஸ்டேஜ். இதுதான் நேயத்தே நிற்றல், சிவத்தோடு ஒன்றி இருத்தல், நாதாடி நீங்குதல், நான் அறிகின்றேன்ற எண்ணம் மறைஞ்சிடணும். ஒரு முக்கியமான சுருக்கமான கருத்துக்கள் இதுதான். நம்முடைய சிந்தனை சிவத்தோட இருக்கணும். அப்ப நான் அறிகிறேன் அப்படின்ற எண்ணமும் மறந்துடணும். இன்னொன்னு சொன்னாங்க, சித்தம் பிடிச்சவனுக்கு பைத்தியம் பிடிச்சவனுக்கு மறுபிறவி கிடையாது. ப்ரூஃப், மெடிக்கலி ப்ரூஃப் இது. ஏன்னா ஆன்மாவானது இந்த உயிரானது பிரியும் போது என்ன இச்சையோடு இருக்கிறதோ அந்த இச்சையோட தான் இன்னொரு பிறவி எடுக்கும். அப்ப அந்த இச்சையே இல்லைன்னு சொன்னா சித்தம் பிடிச்சவன் பைத்தியம் பிடிச்சவனுக்கு ஒன்னும் கிடையாது, ஆனா மறுபிறவே கிடையாது. அப்ப நாமளும் சித்தர் அல்லது பித்தர் சிவனோடு ஆகிட்டோம்னா மறுபிறவு கிடையாது. அறிபவனும் அறியப்படும் பொருளும் ஒன்று, அடியார் கூட்டத்தில் ஒன்னாக கலந்துடுறோம். இந்த நிலைக்கு நம்ம போறோம்னு சொன்னா எல்லாமே சிவமயமா தெரியும். உணர்வதிலிருந்து, அறிவதிலிருந்து, சுவைப்பதிலிருந்து எல்லாமே. இந்த நிலைக்கு போயிட்டோம்னு சொன்னா அத்வைத நிலைன்னு பேரு, இரண்டற்ற நிலை. அவனும் இல்ல நானும் இல்ல, அவனாகவே நான், நானாகவே அவன். இந்த ரெண்டு விதத்துல நம்ம பார்க்கலாம். இந்த சித்தாந்தம் வேதாந்தம்னு இருக்கு இல்லைங்களா? சித்தாந்தம்னா பக்குவப்படுற நிலையை குறிக்கிறது, வேதாந்தம்னா இதான் ரிசல்ட் அப்படின்றது. இப்ப நம்ம திருமூலர் என்ன பண்றாரு, பக்குவ நிலையத்துல கொண்டு போயிட்டு முடிவு நிலையில கொண்டு நிறுத்துறாரு. சித்தாந்தம் என்ன சொல்லுது, நான் வேறு இறைவன் வேறு அப்படின்னு நம்ம ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறோம். வேதாந்தத்தில் என்ன சொல்றாங்க, தத்துவமசி, நானே தான் அது, அறிபவன் நான் தான், அறிவு அப்படின்ற நிலைமையில இருக்குது. ஆனா இங்க நாம நான் வேறு இறைவன் வேறுன்னு இருந்தது என்ன ஆயிடுச்சு, தொடங்கி அவன் அருளால் கிட்ட நெருங்குறோம். இங்க வேதாந்தத்துல என்ன பண்ணதுன்னா, இந்த நான்ன்றது மறைந்து பிரம்மமாக சிவமாக வெளியில நமக்கு தெரியுது. திருமூலருங்க என்ன பண்றாருன்னா, வேதாந்த சித்தாந்த சமரசத்தை அவர் கண்டார். ரெண்டுத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி ரியலைஸ் பண்ணி ஒருங்கிணைக்கிறார். அப்ப சித்தாந்த பாதையில சென்று வேதாந்த முடிவை அடைதல். சித்தாந்தம் பிளஸ் வேதாந்தம், இதுதான் சிவா அனுபவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு ஒரு சின்ன குட்டி கதை ஒண்ணு சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, ஒரு உப்பு கதை. உப்பு பொம்மை என்ன பண்ணுது, அதுக்கு செஞ்சு வச்சு கடவுள் உயிர் கொடுத்துட்டாரு. கடற்கரைக்கு போகுது, கடலை பாக்குது, உடனே திங்க் பண்ணுது, நான் இந்த கடலின் ஆழத்தை அளக்கப் போகின்றேன், கடலின் சுவையை பார்க்க போகின்றேன் அப்படின்னுட்டு ஸ்லோவா இறங்குது. அதனுடைய ஆசை கடலை பார்க்கணும், ஆழத்தை பார்க்கணும், அதை சுவைச்சு பார்க்கணும். ஒரு ஜென் கதை. அப்ப என்ன ஆகும், இது சித்தாந்த நிலை. முயற்சி பண்றோம், ஃபர்ஸ்ட் மெதுவா கடலுக்குள்ள இறங்குறது. இந்த பொம்மை அப்படியே கடலை அளக்க போறாங்க. இது அறிபவன் பொம்மை, இங்க அதான் நாதுரு. இங்க அறியப்படும் பொருள் என்ன, கடல். கடலை பத்தி அது ஆராய்ச்சி பண்ணிட்டு போய்கிட்டு இருக்குது. இந்த அனுபவம் இருக்கு பாருங்க, நாணம் பயண நிலை. இது ஆழமா செல்ல 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 என்ன அனுபவம் அது கிடைக்கும், குளிர்ந்த நீர், உப்பு சுவை, இதான் அறிவு அனுபவம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ண கிடைக்குது. அப்ப நான் நினைக்குது, ஓ குளிர்ந்த நீர், அப்ப நான் வேற கடல் வேற நினைச்சுக்கிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஆக ஆக வேதாந்த நிலை ஒன்றுபடுதல், ஆழம் செல்ல செல்ல உப்பு கரைந்து கடலாகவே மாறிவிடுகின்றது. இப்ப பொம்மை திரும்பி கடல் ஆழத்தை சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. திரும்பி வருமா, வராது. அப்ப நானாதி நீங்கிடும். பொம்மை கடலான பிறகு கடலை பற்றிய அறிவு அதுக்கு தேவையில்லை. நேரத்தில் வீடாகும். பொம்மை கடலோடு கடத்தல், அதான் வீடு பேரு அல்லது முக்தி. அறிவறிவாரோ அப்படின்னா உண்மையான பேரறிவு. பொம்மைக்கு கடலை பத்தி தெரியாது, கடலாகவே உள்ளது, நாமும் சிவமாகவே உள்ளோம், இருப்போம் அப்படின்றதுதான். இதை டே டு டே லைஃப்ல நம்ம எப்படி அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னாக்கா, நான் முனைப்பை தவிர்க்க பார்க்கலாம். அப்புறம் செய்யற வேலையை டெடிக்கேட்டடா சிறப்பா செய்யலாம். அந்த பேரறிவு தான் வழி நடத்துது அப்படின்னு நினைக்கலாம். 10 நிமிடம் தியானம் பண்ணி மன ஓட்டத்தை கவனிக்கலாம். எண்ணங்களை சாட்சியா பார்க்கறது. நமக்கு ரொம்ப பிடிக்கல, தொந்தரவு கொடுக்கறவன், அவனை கூட ஒரு கடவுளனுடைய டிவைன் சோல் அப்போ மதிக்க பழகிக்கணும்.
இதுதான் உறவுகளில் மிகப்பெரிய மாற்றத்தையும் பேதங்களையும் கடந்து அனைவரும் சமம் அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு வரும். அப்போ அந்த செயலில் மூழ்கிறது, சாட்சியா இருக்கிறது, அர்ப்பணிப்பு, ஒரு செயலிலும் அவன் செய்வதாக உணர்றது, இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு கொடுக்கும். கவியரசு தான் கொடுத்திருப்பாரு விழிப்புணர்வுக்கு. அந்த மாதிரி நம்ம எப்பயும் அவேர்னஸோட இருக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது ஒண்ணு. இன்னொரு இந்த கேரக்டர் ஒண்ணு பயம் அல்லது கோபம் வருது அப்படின்னாக்கா இந்த இடத்துல என்ன சொல்ல வரலாம்னா தள்ளி நின்று பார்க்கணும். இதயம் வேகமா அடிக்கும், முகம் ஒன்று மாறும். இதெல்லாம் நம்ம எட்ட நின்று பார்க்கும்போதுதான் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். திங்க் அவுட் ஆஃப் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி ஏன் வந்தது, எதுக்காக வந்தது, என்னோட பின்னு என்ன, அப்படிதான் நம்ம ஆராய ஆரம்பிச்சோம்னு சொன்னோம்னா அதை புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம், தெளிவு ஏற்படும். அப்ப அதெல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம சிவத்தை கரையறதுல நம்மளுடைய எண்ணத்தையும் முயற்சியையும் காமிக்கலாம். அப்ப சிவத்தினுடைய அசைவே நம்மளை இப்படி எல்லாம் ஆட்டி வைக்குது அப்படின்னு அமைதியா மூச்சை நம்ம அமைதியாக்கிட்டோம்னு சொன்னா அந்த உணர்வுல இருந்து வெளியில நம்ம இறை உணர்வோடு கலர்த்த முடியும். இப்ப மூச்சு பயிற்சிக்கு ஆரம்பத்துல என்ன பண்ணலாம்னாக்கா அந்த பூரகம் ரேசகம் உள்ள இருக்கிறது வெளியில இருக்கிறது. ஃபர்ஸ்ட் இதை சமமா செஞ்சு பார்க்கணும். அந்த ஜடை உள்ள இருக்கிறோம், அந்த ஜடை வெளியில வரும். இதுக்கு ரெசனன்ஸ்ன்னு பேர். ஒரு கார்டியாலஜிஸ்ட் வீடியோ கூட ஒண்ணு போட்டேன்னு தெரியல. அவங்க 3 விதமான டிப்ஸ் கொடுக்குறாங்க. ஒண்ணு 4, 7, 8 4 பங்கு மூச்சு இழுக்கிறது, 7 பங்கு அடக்கிறது, 8 பங்கு ஸ்லோவா வெளியில விடுறது. இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்புறம் 6 தடவை இழுத்து 6 தடவை விடுங்க. இது 4, 7, 8ல நரம்பு மண்டலம் அமைதியாகுமா. நம்ம மூச்சு அதை மாதிரி ஸ்டெபிலைஸ் பண்ணும்போது நரம்பு மண்டலம் அமைதியாகுது. அந்த 6 தடவை இழுத்து 6 தடவை விடுறது மூச்சை 1, 2, 3, 4ன்னு அப்படி பண்ணும்போது ரெசனன்ஸ் கிடைக்குது. ரெண்டும் ஈக்குவலைஸ் ஆயிடுது. அதுக்கப்புறமா நம்ம பிராணாயாமத்தை பத்தி சொல்றாங்க. இந்த மூக்கை மூடிக்கிட்டு இடது பக்கம் இழுத்து வலது பக்கம் விடுங்க, வலது பக்கம் இழுத்து இடது பக்கம் விடுங்க. அப்படி பண்ணும்போது பிபிஏ குறையுது அப்படின்னு 20 வருஷம் ரிசர்ச் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த மூச்சியை நம்ம ஆரம்பத்துல பாக்குறாங்க ஃபர்ஸ்ட் ரெகுலேட் பண்றது பெஸ்ட். அப்ப மூச்சு இன்ரெகுலேட்டடா இருக்குன்னு சொன்னா நம்ம டிஸ்டார்ஷனா இருக்கோம்னு அர்த்தம். மூச்சு காமா இருக்கு, ஒடுங்கி போகுது அப்படின்னா எண்ணங்கள் நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு அர்த்தம். சாப்பாட்டுல நம்ம என்ன பண்ணலாம்னா அதெல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான். 2 பங்கு உணவு, 1 பங்கு நீர், 1 பங்கு காற்று. இது நம்ம சாப்பாடுல பசிக்கக்கூடிய ஒண்ணு. நல்லா பசித்த பிறகு சாப்பிடணும். சூரியன் உச்சியில சாப்பிடுறது மிக சிறந்த நிலை. அப்ப அமிர்த நிலை அப்படின்றது மூச்சு பயிற்சி, உடல் சுரப்பிகள்லாம் தூண்டி உடலை புத்துணர்ச்சியா வச்சுக்கிறோம். மன அழுத்தம் நீங்கி மகிழ்ச்சியாக இருப்போம். திருமூலரை துதிப்போம். நன்றி, வணக்கம். பாருங்கள் ரத்னகுமார் ஐயா. நன்றி. திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 6ஆம் தந்திரத்தில் ஞாதுரு ஞானயம் பாடல் 1606 பாடல் ஒலிக்கின்றது. ஏயர்த்தினின்றோர்க்கு ஞானாதி நின்றீடும் ஏயர்த்தின் ஞாதோரு ஏயர்த்தில் வீடாகும் ஏயத்தின் ஏயத்தை உற்றவர் ஆயத்தில் நின்று அறிவறிவாரே. நேயத்தை நின்றோருக்கு ஞானாதி நீங்கிடும். சரவண தளத்தில் நீங்கிடும் கொடுத்திருக்காங்க. நேயத்தில் ஞாதூரு நேயத்தில் வீடாகும். நேயத்தின் நேயத்தை உற்றவர் ஆயத்தின் நின்ற அறிவோரே. இதன் விளக்கமாக சரவண தளத்திலிருந்து ஞானத்தினால் பார்க்கப்படுகின்ற ஆன்மாவை சிவபரம்பொருளாக உணர்ந்து நின்றவர்களுக்கு தாமே சிவம் என்பதை உணர்கின்ற ஞானத்தை ஆராய்கின்ற அறிவு நீங்கிவிடும். ஞானத்தினால் பார்க்கப்படுகின்ற ஆன்மாவில் சிவ பரம்பொருளை பார்க்கின்ற உருவமே பார்க்கப்படுகின்ற பரம்பொருளில் முக்தி நிலையாகும். ஞானத்தினால் பார்க்கப்படுகின்ற ஆன்மாவாக உள்ள சிவ பரம்பொருளில் பரம்பொருளாக இருக்கின்ற பரமாத்மாவோடு சேர்ந்திருக்கின்ற அடியவர் கூட்டத்துடன் தாமும் சேர்ந்து நிற்கின்ற அறிவை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தேவாரம் .org இதற்கான விளக்கம்.
சிவஞானத்தால் சிவமாகிய நேயப் பொருளிலே அன்பையும் பின் அந்த நேயப் பொருளையும் அடைந்தோர் தம்மையும் தமது அறிவையும் ஆராய்கின்ற அச்செயலில் நிற்கும் அறிவை உடையவராகார். அதனால் அவர் நேயத்தை அடைந்து நிற்கும் நிலையில் ஞானம், ஞாதுரு, நேயம் எனும் முப்பகுப்பு அவருக்கு நீங்குவதாம். அது நீங்கவே நேயம் ஒன்றிலே நிற்கும் ஞாதுருவுக்கு அந்த நேய பொருளிலே வீட்டின்பம் ஏதுவதாம் அப்படின்னு அதற்கான தேவாரம் நட்டவஜில கொடுத்துருக்காங்க. கௌரி அம்மா வணக்கம் அம்மா, வாருங்களா. மிக அருமையான விளக்கங்கள் கேட்டிருக்கோம். வாங்க விந்தியா அம்மா, உங்களோட இது. நன்றிங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி போற்றி. 1606வது திருமந்திரம். நேயத்தே நிற்கின்ற நேயம். திருமந்திரம். நேயத்தே நின்றோர்க்கு ஞானாதி நின்றிடும். நேயத்தின் ஞாதுரு நேயத்தில் வீடாகும். நேயத்தின் நேயத்தை உற்றவர் ஆயத்தில் நின்ற அறிவு அறிவாரே. அருமையான திருமந்திரம். பரம்பொருளாகிய சிவானந்த சிந்தனையில் ஒன்றி இருப்பவர்களுக்கு ஞானம் முதலான மற்றவையும் கைவரப்பெறும். இப்படி அறியப்படும் பொருளான சிவத்தை அறிந்து உணர்ந்த ஆன்மா அடைய பெறுவது பேரின்ப வீடு பெரும் பேராகும். அறியப்படும் பொருளான சிவனின் அன்புக்குரிய பொருளான சக்தியை உணர்ந்தவள் மேல் கூட்டத்தில் சேர்ந்து மெய்ஞான அவர் நேயம் பரம்பொருள் ஞானாதி ஞானம் முதலான சரியை கிரியை யோகம் முதல் ஆகியன ஞாதுரு சீவன் நேயத்தில் உணர்வில் நேயத்தின் நேயம் சிவனை பிரியாத சக்தியின் அருள் உற்றவர் உணர்ந்தவர் ஆயம் திருக்கூட்டம் கழக வெளியீட்டில் திருவருள் துணையால் நேயமாகிய திருவடிப்பேற்றில் உறைந்து நின்றோர்க்கு முற்றுணர்வாகிய சிவஞான முதலியன நிலை பெறும். திருவடி உணர்வாம் திருவருள் அம்முற்று உணர்வு நல்கும் வீடாகிய சிவபெருமானுடன் பிரிப்பின்றி நிற்கும். அத்தகைய திருவருள் பேற்றால் திருவடியை சார்வர். அவரே ஆயமாகிய சிவனடியார் திருக்கூட்டத்துடன் இணங்கி தொண்டு புரிவர். அதுவே ஆண்டவனை அடையும் நன்னெறியினை பற்றி வாழும் அறிவினை நல்கும் வாயிலினை பயப்பதாகும். அவ் அறிவுடையவரே சிறந்த நிறைந்த அறிவாவர். நேயத்தை நின்றோருக்கு மெய்ப்பொருளை ஆராய்வோர்க்கு நேயத்தின் வீடாகும். மெய்ப்பொருளை அறிந்த ஆன்மாவின் அறிவே முக்தியை பயக்க உதவியாகும். நேயத்தின் நேயத்தை என்பதன் பொருள் சக்தியையும் சிவத்தையும் ஆயத்தில் நின்ற சிவமான தன்மையின். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றிங்கம்மா, மிக அருமை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் டிரான்ஸ்லேஷனுக்கு போயிடுறேன். டைம் எடுக்க தேவையில்லை, நிறைய விளக்கங்கள் பார்த்துருக்கோம். Translation. Those steadfast in the object of knowledge, all facts of knowledge are activated. The subject that seeks the object shall be merged in the object. Those who have cognized the object of cognition through cognition will obtain knowledge through the union of subject and object. நேயத்தை நின்றோர்க்கு ஞானாதி நின்றிடும். நான் அதை அப்படியே சிம்பிளாக பார்க்குற மாதிரி பார்க்குறேன். அழகேசனையா நல்ல பார்க்கப்படும் பொருள் அந்த மாதிரி அந்த விளக்கம் அழகாக கொடுத்துட்டாங்க. இந்த திருவருளில் நின்றவங்களுக்கு
இறைவனோட சிவானந்தத்துல நின்றவங்களுக்கு ஞானாதி நின்றிடும். ஞானத்தின் ஆதியான சிவத்தின் ஆதியான அந்த நிலைக்கு அவங்க போவாங்க. அதுதான் அமைதி அன்பு சொல்றோம் இல்லையா, அந்த இது. நேயத்தின் நாதுரும் நேயத்தில் வீடாகும். அந்த அந்த நேயத்தில் நின்ற ஆன்மாக்கு அந்த திருவருள்ல இருக்கிறதா அதுவே தான் வீடாகும், அதுதான் இருப்பிடமாகும். நேயத்தின் நேயத்தையுற்றவர், அந்த திருவருளை சார்ந்தவர், அந்த இறைவனோட அருளை பெற்றவர். ஆயத்தில் நின்ற அறிவறிவாரே, அந்த இடத்துல எந்த அறிவு இருக்கணுமோ அதுக்கான தன்மையை பெறுவாங்க, அதுக்கான உணர்வை பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி. எதனால தன்மை அந்த மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது பாசமாக இருக்கிறது, அங்க ஏன் அன்பா இருக்கு? நம்மள்ட்ட இருக்கிறது பேச்சு நடந்துக்கிட்டே இருக்கு, அங்க ஏன் அமைதியா இருக்கு அப்படின்றது தான். அந்த மாற்றம் தான் நடக்குது. அது ஏன் நடக்குது அப்படின்னா, நம்ம வந்து இந்த உடம்புக்குள்ள நம்ம பரம்பொருள் வந்து இந்த உடம்புக்குள்ள நம்ம சுருக்கி இதை நானுன்ற ஒரு விஷயத்துல இருக்கு. அப்ப நானுன்ற என்னோட அன்பும் எந்த அளவுக்கு இருக்கும்னா, அந்த அந்த அளவுக்கு தான் என்னோட அன்பும் இந்த உடம்புக்கானது, என்னோட விஷயத்துக்கானது, எனக்கு மட்டுமானது, அந்த மாதிரியான அன்பு. அதுல வந்து மனமும் கலந்திருக்கு. மனமும் கலந்திருக்கிறப்ப எதிர்பார்ப்பு இருக்கும். எனக்கு அந்த பொசசிவ்னஸ், என்னோடது, எனக்கு மட்டும்தான், இப்படி எல்லாமே கலந்து இருக்கிறதுனால இங்க தூய அன்பா இங்க இருக்கிறது இல்ல. எதிர்பார்ப்போட இருக்கிற அன்பா இருக்குது. இதே இது வந்து அந்த மனம்ங்கிறது விலகின பிறகு என்ன ஆகும்னா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அந்த தூய அன்பு வருது. நமக்கு அது முதல் நிலையில அந்த மனம் என்பது நம்ம விட்டு நீங்கும். அடுத்த நிலையில அந்த நானும் நீங்குது இல்லையா? அந்த நானும் நீங்கும்போது இன்னும் என்னோடது, எனக்கானதுன்றது ஒண்ணுமே இல்ல. அப்ப இந்த அன்புக்குன்ற அந்த லிமிட்டும் இல்ல. அன்பும் தூய அன்பாக விரிந்துருது. அதே மாதிரி தான் அமைதியும் என்னோடதுன்ற ஒரு விஷயம் இங்க எதுவுமே இல்லைங்கிறப்ப அந்த அமைதியும் விரியப்படுது. எல்லாமே வந்து எங்கும் நிறைந்த பரம்பொருளோட சேரும்போது நமக்கான அன்பும் விரியுது, அமைதியும் விரியப்படுது, ஆனந்தமும் இந்த மனத்த பிடியிலிருந்து இல்லாதனால அந்த ஆனந்தமும் நம்மள்ட்ட பெருகி வருது. மற்ற விஷயங்கள்லாம் ஏன் பெருகலை அப்படின்னா, அந்த கெட்ட விஷயங்கள்லாம் ஏன் பெருகலை, அந்த மனம்தான் நம்மள்ட்ட இருக்கிற ஒரு பிரச்சனையே. அது நீங்க பெற்றதுனால நம்மள்ட்ட இருக்கிறது என்ன இருக்குன்னா, நம்மள்ட்ட அன்பும் அமைதியும் தான் இருக்கு. அது நமக்கு தெரிய வருது, அவ்வளவுதான். இதுக்குள்ள ஒரு ஆன்மா வந்து இந்த உடம்புக்குள்ள அப்படின்ற ஒரு பிடியில இருந்ததுனால நமக்கு தெரிய வரல. அந்த பிடி வந்து நம்ம மனம் என்ற பிடியிலிருந்து நம்ம வெளில வந்த உடனே அந்த உண்மையான ஒரு விஷயத்துல தான் நம்ம வந்து லேண்ட் ஆகிற விஷயமே. அங்க அன்பும் அமைதியும் லிமிட் இல்லை அப்படிங்கிறதுனால நமக்கான அன்பு, நமக்குள்ள இருக்கிற அன்புக்கும் லிமிட் இல்லை. அது பெருங்கருணையாகவும் பேரமைதியாகவும் அந்த அறிவும் பேரறிவாகவும் இந்த நிலைக்கு நம்ம வந்து இருப்போம். இந்த நிலைக்கு நம்ம போகணும்னா அந்த மனதோட போராடுறது இல்லை. மனதை விட்டு நம்ம அடுத்த நிலைக்கு, ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா, கழுகு காகம் கதை சொல்லுவாங்க. அந்த காக்கா வந்து கழுகை வந்து கொத்திட்டே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குமா. அந்த அதோட சண்டை போடாது, அதோட போராடாது. அந்த கழுகு வந்து அது காகத்தை விட மேல பறக்கும் அப்படின்ற அந்த கதை சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து ஒரு விஷயத்தோட ஒரு நம்மளை தொந்தரவு பண்றாங்கன்னா அவங்களோடய நின்று போராடிட்டே இல்லாம நம்ம அடுத்த நிலைக்கு, மேல் நிலைக்கு போயிட்டோம்னா அவங்களால வர முடியாத நிலை. அந்த காக்காவால அந்த கழுகு பறக்கிற இடத்துக்கு வர முடியாது. வந்தாலும் அது மூச்சு திணறி திரும்ப போயிடும்ன்ற மாதிரி. அந்த மாதிரி இந்த மனம்ன்ற போராட்டத்துல இருந்து வரணும்னா திரும்ப அந்த மனதுகிட்டே நம்ம போராடக்கூடாது. நீ ஏன்னா அது நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப நீங்க அதுட்டே நீங்க பேசி இதை செய்யணும்னு சொல்லுது. அது நல்ல இது இல்லைன்னா திரும்ப நம்ம அதுட்டே பேசிட்டே இருந்தோம்னா அது திரும்ப திரும்ப அழுத்தமாக சொல்லும், இதை நீ செஞ்சேதான் ஆகணும். ஏன்னா அது விதிப்படி அது சொல்ற விஷயம். இன்னைக்கு என்ன விதியோ அதுபடி அது பேச்ச கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அப்ப நம்ம அது கூட போராடுறது வந்து நல்ல இது இல்லை. நம்ம அதை எதையும் தாண்டி அந்த மனம் வந்து எங்க நம்மளை வந்து தொந்தரவு பண்ணாதோ அந்த இடத்துக்கு நம்ம போனாதான் இந்த மனதுல இருந்து விடுபட முடியும். நம்ம அதுக்கு அடுத்த மேல்நிலையா நம்ம மனம் வந்து இருக்காத இடம் எதுனா இறைவனோட திருவடி தான். அந்த இறைவனை பற்றி கொண்டு அந்த சிவத்துல போய் நிற்கும் போது மனம் வந்து வராது. அப்படி மனம் வராத நிலையில அந்த இறைவனோட தன்மைக்கே நம்ம போயிடுவோம். அந்த தன்மையை வந்து நம்மளால உணர முடியும் அப்படிங்கிறத நான் இதுல சொல்றதா புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.
வாங்க கீர்த்திகாம்மா, வணக்கம் அம்மா. கவியரசையா இருக்காங்க, நீங்க அவங்க கிட்ட நம்ம கேட்கலாம். அதுக்கப்புறம் டைம் இருந்தா பாத்துக்கலாம். கவியரசையா, உங்களுடைய பார்வை. நன்றிங்கம்மா. நன்றிங்க, அனைவருக்கும் நன்றி. விளக்கம் எல்லாரும் சொல்லிட்டீங்க. இது வந்து முதல் நேற்று பார்த்த மந்திரத்தில் இருக்கக்கூடிய சொல்ல வரக்கூடிய விஷயத்தை தான் வந்து மேலும் வலியுறுத்துறதா பார்க்கலாம். இது ஞானம், நேயம், ஞாதுரு, இது கொஞ்சம் டங் ட்விஸ்டர் மாதிரி இருந்தாலும் நம்ம அதாவது 3 விஷயமும் ஒண்ணுதான் அப்படிங்கிறது தான் இங்க பொதுவா சொல்ல வர்றது. இது இந்த அத்வைதம் துவைதம் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு. ஸோ அது ரொம்ப பரவலா பார்க்கக்கூடிய விஷயம். இந்த மந்திரம் வந்து நேயத்தை நின்றோர்க்கு ஞானாதி நீங்கிடும், நேயத்தில் ஞாதுரு நேயத்தில் வீடு ஆகும், நேயத்தின் நேயத்தை நேயத்தை உற்றவர் ஆயத்தில் நின்று அறிவு அறிவோரே. இங்க முதல் வரியில சொல்லக்கூடிய நேயத்தில் நின்றோர்க்கு ஞானாதி நீங்கிடும். இப்ப நேயத்தில் நேயம் அப்படிங்கிறது என்ன, ஞானம் அப்படிங்கிறது என்ன, ஞாதுரு அப்படிங்கிறது என்ன, நேற்று கூட நம்ம பார்த்தோம். ஞாதுரு வந்து நம்ம எதை பார்க்குறோம் அப்படிங்கிறது. நேயம்ங்கிறது வந்து இங்க நம்மளுடைய பார்வையால கிடையாது, இது வந்து ஞானத்தால் அறியப்படுகின்ற பொருள். எதை அறிகிறோம்? சிவத்தை அறிகிறோம். ஸோ சிவம்ங்கிறது வந்து இங்க வந்து அந்த நேயம். எதன் மூலமா பார்க்குறோம்? அது ஞானம் மூலமா பார்க்குறோம், அறிவை கொண்டு இல்லை, ஞானத்தை கொண்டு. அப்போ நேயத்தே நின்றோர்க்கு ஞான ஆதி நீங்கிடும். ஸோ ஞானத்தினால் நம்ம இந்த ஆன்மாவை பார்க்கக்கூடிய ஆன்மாவை பார்த்து நம்ம பரம்பொருளா உணர்ந்து இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அந்த சிவம் அப்படிங்கிற அந்த உணர்வை ஊட்டுன அந்த அறிவு அப்படிங்கிறது அந்த நிலை வந்து நீங்கிடும். இதுதான் வந்து வரியில சொல்லக்கூடிய விஷயம். 2வது வரியில வந்து சொல்றது வந்து இந்த நியாயத்தால் நாதுரு நேயத்தில் வீடு ஆகும். அப்ப இது எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னா அது எங்க இருக்குது அப்படின்னா, நீ பார்க்கக்கூடிய பார்ப்பவரும் பார்க்கக்கூடிய பொருளும் பார்க்க பயன்படக்கூடிய மீடியமும் இது எல்லாமே வந்து ஒன்னாதான் இருக்குது. அது எங்க இருக்குது அப்படின்னா, அதுவும் வந்து அந்த பார்க்கப்படுகின்ற பார்ப்பவருடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய விஷயம்தான் அது. சரிங்களா? அடுத்து வந்து 3வது வந்து நேயத்தின் நேயத்தை நேயத்தை உற்றவர் ஆயத்து நின்று அறிவு அறிவாரே. இது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரியான குழப்பம் உண்டு பண்ணக்கூடிய விஷயமா தான் இருக்கு. இறைவன் வேறு, படைக்கப்பட்ட ஜீவன் வேறு. இது எப்படி அப்படின்னா, நமக்கு வந்து இந்த பொதுவான ஒரு அறிவு இருக்கிறனால நம்மளால வந்து அந்த சித்த நிலை அப்படிங்கிறத வந்து நம்மளால காமனா உணர முடியாது. இதெல்லாம் இந்த நிலையெல்லாம் தாண்டி இந்த பூதாகாசத்துல இருந்து சித்தாகாசத்துக்கான பயணத்தை நோக்கி போகணும் அப்படிங்கிறதுக்கு தான் இது எல்லாமே. இந்த மாதிரியான திருமூலர், திருமந்திரம், திருவாசகம் எல்லாமே சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். அப்ப இங்க வந்து நேயத்தை உற்றவர். நேயம்ங்கிறது என்னங்கிறத பார்த்தோம். நேயத்தைன்னா எதை வந்து நம்ம பார்க்க வந்து முற்படுறோமோ அதுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ஞானமானதும் சிவமாதான் இருக்குது. அதை தான் நம்ம வந்து இங்க பார்க்க முற்படுறோம். அப்படி முற்படக்கூடிய அந்த நிலையானது வந்து அந்த மாதிரி அந்த அறைய முற்படக்கூடியவரும் நம்ம வந்து பரமாத்மாவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையா தான் இருக்கு அப்படிங்கிறது.
இதுல வந்து என்னுடைய புரிதல் என்னவா இருக்குன்னா, படைக்கப்பட்ட உயிரினம், உயிர், உடல் இது வந்து வேறா இருந்தாலும் உள்ள வந்து நம்ம இருக்கக்கூடிய விஷயமானது அந்த ஆத்மா இல்ல வந்து சிவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது இறைவனுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறது. இது வந்து இத பார்க்கணும் அப்படிங்கிற அந்த செப்பரேஷன் எதனால வருது அப்படின்னா, வெவ்வேறு உயிர்களா படைக்கப்பட்டனால இந்த செப்பரேஷன் வருது. அது அந்த செப்பரேஷன்லாம் எப்படி வந்து படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அது ஒரு ஒரு உயிரினத்துக்கும் ஒரு வீடு, அது வீடு அப்படிங்கிறது தான் இங்க உடல் இல்லைங்களா? அப்போ வெவ்வேறு உடலா இருந்தாலும் அதுக்குள்ளார இருக்கக்கூடிய ஆன்மாவானது வந்து அந்த சிவம் அப்படிங்கிற அந்த ஞானத்தை நம்ம அறியக்கூடிய ஒரு பொருள்ல இருக்கக்கூடிய விஷயமும் படைக்கப்பட்ட உயிரினத்துக்குள்ளார இருக்கக்கூடிய விஷயமும் ஒன்னாதான் இருக்கு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். நன்றிங்க. வாங்க கிருத்திகாம்மா, உங்களோட கருத்தை சொல்லுங்க. நன்றி. கிருத்திகாம்மா வாங்கம்மா. நம்ம நிறைவா பார்த்தாச்சு எல்லா விளக்கங்களும். நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். மணி 7:02 ஆயிடுச்சு. நீங்க முடிவு செஞ்சிருங்க. அறை நிறைவு செய்திருங்க. சிவலிங்கம் ஐயா அறிவு அறியாரேன்னு கொடுத்துருக்காங்க. ஆமா, நீங்க வாசிச்சதெல்லாம் அறிவோரே அப்படின்னே எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த இடம் தான் எனக்கு ஆயத்தில் அப்படின்னா, இப்போ ஒரு எல்லையை உணர்ந்தவங்க, இப்போ உதாரணத்துக்கு நீங்க சொன்ன ஒரு கௌரியம்மாவா இல்ல வேற யாருன்னு தெரியல, ஒருத்தாங்க, அதாவது இந்த கழுகு அந்த பருந்தையும் காக்கையும் சொன்னாங்க இல்லையா, அந்த உதாரணம் இந்த இடத்துல ரொம்ப அழகா பொருந்தி வந்துச்சு. மத்தவங்க அறிய முடியாது, இந்த காக்கையா இருக்கிறவங்க அறிய முடியாது, அந்த பருந்தா மாறினவங்க அறிய முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் பகிர்ந்தேங்கம்மா. அறிவோரே அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருந்ததா இல்ல வரிகள் வந்து தப்பா எதுவும் டைப் பண்ணிட்டோமா அப்படிங்கறத மட்டும் எனக்கு தெரியல. அப்படிங்கறதுக்காக தான் அதை அறிவு அறியாரே அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. அதுக்காக தாங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. அது அறிவு அறிவாரே வாரேன்னு தான் இருக்கு. ஓரேன்னு இல்ல, வாரேன்னு இருக்கு. அறிவு அறியாரேன்னும் சொல்ல முடியாது. ஏன்னா அறியார் அப்படின்னா அது நெகட்டிவ் சைட்ல போயிடும். அறிவாரே அப்படிங்கும் போது அது வந்து அவர்கள் அறிந்தவர்கள்னு பாசிட்டிவ் சைட்ல போகும். அறிவோரே அப்படின்னா அவங்க அறிந்து கொள்ளுவார்கள் அந்த மாதிரி நிலையில, இல்லைன்னா அதுவும் பாசிட்டிவ் சைட்ல தான் போகும். அதனால இது அறிவாரே அப்படிங்கிறதுதான் பிரதிகள்ல இருக்கக்கூடிய வரிகள். இதுக்கு நம்ம விளக்கம் வந்து இன்னும் நம்ம நீளமா பார்க்கலாம். நேரம் கருதி நம்ம அதிகமா போக முடியல. நன்றி. நன்றிங்க அம்மா. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய்.